வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒர்க்கிங் வித் டெக்ஸ்ட் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்கு வாங்க. ஸோ அதில் நம்ம கேரக்டர் பேனல், அப்புறம் டெக்ஸ்ட் எப்படி பேசிக்காக ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் பேராகிராஃப் பேனலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு A4 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்டில் டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா டைப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியோ ஒரு கிளிக் பண்ணியோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுவீங்க. பட் உங்களோட கிளைண்ட்டு ஒரு வேர்ட் ஃபைல்லையோ ஒரு நோட் பேட்லேயோ வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து போல்டு இட்டாலிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எப்படி அதே ஃபார்மேட்டில் இதில் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இப்போ உங்களோட கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போல்டு இருக்குது அண்ட் இங்கேயும் போல்டு ஃபார்மேட்டில் இருக்குது. தென் இங்கே வந்து இட்டாலிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டாக்குமெண்ட்டே நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் டாக்குமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+P. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் கொடுத்துருங்க. நீங்கள் ப்ளேஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் இந்த செக் எதுவுமே எடுத்து விடாமல் அப்படியே விட்டுட்டு ரிமூவ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்றத செக்கை எடுத்து விட்டுட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். நம்மளோட கர்சரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து அப்படியே நிற்கும். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமூவ் ஃபார்மேட்டிங் செக்கை எடுத்து விட்டனால நமக்கு போல்டு இட்டாலிக்ஸ் எல்லாமே அப்படியே ரீட்டைன் ஆகி கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ அதை டெலீட் பண்ணிவிட்டு அகைன் Shift+Ctrl+P கொடுத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் கொடுக்குறேன். இப்போ நான் ரிமூவ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்றதுல செக் போட்டுட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட்டு கூட டிஃபால்ட் மிராட் ப்ரோ ஃபாண்ட் தான் இருக்குது. அண்ட் அந்த போல்டு இட்டாலிக்ஸ் எதுவுமே இல்லை. எல்லா ஃபார்மேட்டுமே ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு டிஃபால்ட் டெக்ஸ்ட்டாக ப்ளேஸ் ஆகும். இந்த மாதிரி உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேராகிராஃப் பேனல் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேராகிராஃப் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் Ctrl+Alt+T கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் பேனல் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு டைப்பில் பேராகிராஃப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே டெக்ஸ்ட்டை வச்சு ஒர்க் பண்ணும்போது ஹிடன் சிம்பிள்ஸை ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ Ctrl+Alt+I கொடுத்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி கார்னரில் கொண்டு போயிட்டு ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் செலக்டில் இருந்தால் போதும். Ctrl+Shift> சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் வந்து ஓவர் செட் டெக்ஸ்ட் ஆகிடுச்சு. இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டோம். பேராகிராஃப் பேனலில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது நமக்கு எல்லாமே வந்து அலைன்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக எப்போவுமே இருக்கிறது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். ஸோ லெஃப்ட்டில் வந்து ஈவனாக அலைன் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஒரு லைன் வச்சு பார்த்தீங்கன்னா Ctrl+R கொடுத்து ரூலர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூலர் வரும். ஸோ இது அலைன்மெண்ட் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைன் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து ஈவனாக அலைன் ஆகிருக்கும். பட் ரைட் சைடில் அப்படி இருக்காது. ஸோ லைன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரைட் சைடில் வந்து டெக்ஸ்ட் ஒரு சில நேரத்தில் இங்கே முடிஞ்சிருக்கும், இங்கே அந்த மாதிரி அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து அடுத்த லைன் கொண்டு போயிருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். அடுத்து இருக்குது சென்ட்ரல் அலைன்மெண்ட். இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட்லேயே அலைனாக இருக்காது, ரைட்லேயே அலைனாக இருக்காது. எல்லாமே வந்து சென்டராக, அதாவது இந்த ஃப்ரேமுக்கு சென்டராக வந்து அலைன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த வேர்டு முடியறதுக்கு அடுத்த வேர்டு வந்து இந்த வேர்டு வந்து இந்த ஃப்ரேமுக்கு சென்டராக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே வந்து சென்டராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட் வந்து நம்ம டைட்டிலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டைட்டில் ஒரு 2 லைன் பெருசாக வைக்கிறோம் அப்படின்னா அந்த 2 லைனை சென்ட்ரல் அலைன்மெண்ட் தான் வைப்போம். ஸோ அது லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சா நல்லா இருக்காது. பட் சப்டைட்டில் ஆர் சப் ஹெட்டிங்கை வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் வைக்கலாம். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இது அதே மாதிரி ரைட்டில் ஈவனாக அலைன் ஆகிருக்கும். பட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அலைன் ஆகிருக்காது. இந்த அலைன்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆத்தர் வந்து ஒரு கோட்ஸ் சொல்கிறாரு அப்படின்னா அந்த கோட்ஸை வந்து நார்மலான அலைன்மெண்ட்டில் வச்சுட்டு கீழே வந்து அந்த ஆத்தர் நேம் போடுவோம் அண்ட் அவரோட ஸ்டடீஸ்லாம் போடுவோம். அதை வந்து ரைட் அலைன்மெண்ட்டில் தான் எப்போவுமே வைக்கணும். ஸோ அதை லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வைக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் ரைட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜஸ்டிஃபை. ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு 2 சைடுமே ஈவனாக அலைன் ஆகிருக்கும். பட் ஃபைனலாக வர லைன் வந்து இப்போ இதோட முடியுது அப்படின்னா அது லெஃப்ட்டில் அலைன் ஆகிருக்கும். மீதி எல்லா லைனுமே 2 சைட்லையுமே ஈவனாக அலைன் ஆகிருக்கும். இதான் வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். அண்ட் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். இதை கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வேர்டு, அதாவது லாஸ்ட் லைன் மட்டும் நமக்கு சென்டர் அலைன் ஆகிருக்கும். மீதி எல்லாமே ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 சைட்லையுமே ஈவனாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் புக் ரைட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆர் நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்துருப்பீங்க, நமக்கு ஈவனாக இருக்கும் அந்த காலம்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் ரொம்ப பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரைட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். அதே மாதிரி தான் லாஸ்ட் லைன் மட்டும் ரைட்டில் அலைன் ஆகிருக்கும்.
தென் ஃபைனலாக இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்டிஃபை ஆல் லைன்ஸ் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஆக்வர்டாக இருக்குன்ட்டு. லாஸ்ட் லைன் பாருங்கள், ஒரு வேர்டை வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் பண்ணி அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 6 வேர்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு லைனில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. பட் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கரெக்டாக ஒரு பேராகிராஃப் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல முடியுது அப்படின்னா அது நமக்கு ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக ஈவனாக முடிஞ்சிருக்கும். பட் லாஸ்ட் லைனில் வந்து கம்மியான வேர்ட்ஸ் தான் இருக்குது, அதை இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த மாதிரி நல்லா இருக்காது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் இதோட அலைன்மெண்ட்டை நார்மலான லெஃப்ட் ஜஸ்டிஃபைக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் ஒரு சில நேரத்தில் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நமக்கு ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட் லிங்க். ஸோ இந்த பேட் லிங்க் அப்படின்ற வேர்டு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ்டு அப்படின்ற வேர்டு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஒரு சில கண்டிஷனில் இந்த மாதிரி ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைன் வந்து ரொம்ப லூஸ் லைனாக மாறிடும். லூஸ் லைன் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு வேர்டு கிடையிலையும் ஸ்பேஸ் வந்து நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வரும். லெஃப்ட் ரைட்டில் நார்மல் லெஃப்ட் ரைட்டில் இந்த இது வராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஹைஃபனேட்டட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதை எடுத்து விட்டுறேன். ஸோ நமக்கு ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ் எதுவுமே இதில் வராது, இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வராது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃப்ரேமை சின்னது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த குவாக் இந்த க்ரைடு இந்த இதுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டில் இந்த மாதிரி லூஸ் லைன் அக்கர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஹைஃபனேட்டடை ஆன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பட் நமக்கு ஒரு சில ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ் வரும். இந்த மாதிரி இடத்துல இந்த ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் ஃப்ரேம் சின்னது பண்ணதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி வந்துருச்சு. ஸோ இது வந்து ஓவர் செட் டெக்ஸ்ட் அப்படின்றத போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ இதுக்கடுத்து நான் அடுத்த ஃப்ரேம் போட்டு அதில் காப்பி பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட கர்சரில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க டெக்ஸ்ட் வந்து அப்படியே காப்பி ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து இதோட கண்டினியூஷன் ஃப்ரேம் மாதிரி இருக்கும். இப்போ கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை போட்டு விட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த இதுக்கும் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதில் வந்து ஒரு லைனை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே டெலீட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு 3 லைனை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்க டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இதுக்கு வந்துடும். இதே நீங்கள் தனி ஃப்ரேம் போட்டு காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே டெலீட் பண்ணால் மேனுவலாக இதை எடுத்து காப்பி பண்ணி தான் இங்கே போடணும். ஸோ இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸை மட்டும் டெலீட் பண்ணுறேன். ஸோ அப்படியே நமக்கு இங்கே இருந்த ஸ்பேஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து பேக் அந்த பேராகிராஃப்கே வந்துடுறேன். இப்போ மேலே இருக்க அலைன்மெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். கீழே இந்த ஹைஃபனேட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ மீதி இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்க ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப், ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் அப்படின்ற இந்த ரெண்டை பார்த்துடலாம். இது ரெண்டு தான் வந்து பேராகிராஃபில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியுதா, இது ஒரு பேராகிராஃப், எண்டில் வந்து பேராகிராஃப் சிம்பிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்து 9 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமா, 9 பாயிண்ட் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது பேராகிராஃப் சிம்பிள் சும்மா தான் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 9 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் பேராகிராஃப் சிம்பிள் இருக்கோ அதுக்கு முன்னாடி எல்லாமே 9 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை எப்போவுமே ஒரு இதுலேருந்து காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இடையில இருக்க அந்த பேராகிராஃப் சிம்பிளை வந்து டெலீட் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பட்டன். ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் சிம்பிள் ஆர் என்டர் சிம்பிள்லாம் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களால் பிஃபோர் ஆஃப்டர் ஸ்பேஸ் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். ஸோ இதை நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு பேராகிராஃப்க்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இப்போ இந்த தேர்ட் பேராகிராஃபில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஃப்டர் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு பேராகிராஃப்க்கு ஆஃப்டர் உள்ள ஸ்பேஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும், பிஃபோரில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகாது. பிஃபோருக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணணும், ஆஃப்டருக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணணும். பேராகிராஃப் சிம்பிள் ஆக்சுவலாக இப்படி தான் கொடுக்கணும். பட் யாருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிஃபோர் ஸ்பேஸ் வந்து 0 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு சிம்பிள் தான் தட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேராகிராஃப் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. பட் இப்படி கொடுக்குறது தப்பு. பிஃபோர் ஆஃப்டர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி கொடுக்கணும். இதனால் என்ன ட்ராபேக் வரும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ரௌசர் ஆர் பெரிய புக்கே நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி பேராகிராஃப் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம ஸ்டைல் கொடுத்து வச்சுருப்போம். ஸ்டைல் என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இன்டிசைனில் ஸ்டைல்ஸ் என்னன்றதை சொல்லித்தரணும், அதுக்கப்புறம் நான் இதுக்கு வரேன். ஸோ அந்த ஸ்டைலில் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நார்மலாக பாடி டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு பேராகிராஃப் முன்னாடி ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரு மார்க் கொடுத்து பேராகிராஃப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மட்டும் அன்ஈவனாக இருக்கும் ஸ்பேஸ்.
மீதி எல்லா இதுலையுமே ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. இந்த இடத்துல ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி இங்கே கொடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் ஸ்பேஸ்னால் என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அண்ட் நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறதுக்கும் பேராகிராஃப் சிம்பிள் கொடுக்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்து ஃபோர்ஸாக அந்த லைனை பிரேக் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டில் இருக்கனால இந்த மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அந்த ஃப்ரேம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் அலைன்மெண்ட்டே வச்சுக்கிறேன். நான் என்டர் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷிஃப்ட் என்டர் கொடுத்து இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைல்ஸ் ஆர் பேராகிராஃப் இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இதை பேராகிராஃபாக கன்சிடர் பண்ணாது. பிகாஸ் இது வந்து நெக்ஸ்ட் லைன் தான். ஸோ அடுத்த லைனில் தான் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். இது பேராகிராஃபாக நம்ம கொடுக்கல. அதனால் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஹிடன் கேரக்டர்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகாதது தெரியாது. இது நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்றதே உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்கே நம்ம ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணுமோ அங்கே மட்டும் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1 இஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா எவ்ரிக்கு அடுத்து இங்கே கிளிக் பண்ணி ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த 1 அப்படின்றது நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம கொண்டு போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ருபீஸ் 30,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே RSன்னு இருக்குது, இங்கே 30,000 இருக்குது. ஸோ ருபீஸ் தனியாக இருக்குது, 30,000 தனியாக இருக்குது அப்படின்னா இந்த RSஐ ஷிஃப்ட் என்டர் கொடுத்து கீழே கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி இடத்துல தான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும். ஒரு பேராகிராஃப் எண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்டர் கொடுக்கணும். ஸோ அதனால மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் அப்படியே கீழேருந்தே வரேன். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் ஸ்பேஸ் பார்த்தாச்சு. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து லெஃப்ட் இண்டென்ட் ஆகும். இதை நான் ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நமக்கு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம புக்கிலலாம் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம் இந்த இதை யூஸ் பண்ணி. பட் இது வந்து ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு வந்து அப்ளை ஆகும். ஷிஃப்ட் என்டர் கொடுத்து நீங்கள் லைன் பிரேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை ஆகாது. அடுத்து மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது லெஃப்ட் இண்டென்ட், ஓவராலாகவே லெஃப்ட்டில் இண்டென்ட் ஆகும். இது ரைட் இண்டென்ட். ஸோ இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரேமை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு ஓவராலாகவே லெஃப்ட்டில் உங்களுக்கு கேப் ஈவனாக கிடைக்கும். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஓவராலாகவே ரைட்டில் வந்து இண்டென்ட் கிடைக்கும், ரைட்டில் வந்து ஸ்பேஸிங் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ரைட் லெஃப்ட் இண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாமே நான் 0 கொடுத்துக்கிறேன். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேலே இருக்க இந்த புல்லட் லிஸ்ட் பார்க்க போகிறோம். இது ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டாட் இருக்குது அண்ட் ஹைஃபன் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அது ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் இடையில இந்த மாதிரி புல்லட்ஸாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 3 பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி புல்லட்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நம்பர்ஸ் கொடுக்குறத விட. அண்ட் நம்பர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்பர் இந்த மாதிரி 1 to 3 கொடுத்துக்கலாம். ஒரு ABCD இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிம்பிள் வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ கஸ்டம் சிம்பிள் என்னால் கொடுக்க முடியல இல்லுஸ்ட்ரேட்டரில். பட் இன்டிசைனில் ஈஸியாக கொடுத்துடலாம். ஒரு சிம்பிள் இப்போ கர்வ்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கட் பண்ணி ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த சிம்பிளாக பேஸ்ட் ஆகுது. பட் இல்லுஸ்ட்ரேட்டரில் நான் பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு அது கோடிங் மாதிரி பேஸ்ட் ஆகுது. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆல்ரெடி இருக்க சிம்பிள்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் டைப்பில் போயிட்டு கிளிப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேமில் ஜஸ்ட் இந்த ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல நான் கர்சர் வச்சுக்கிறேன். ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் என்னோட கர்சர் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளால் கிளிப்ஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும். கிளிப்ஸில் வந்து கீழே ஃபாண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து சிம்பிள்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்பிள் சிம்பிள் அண்ட் இந்த மாதிரி கார்ட்ஸில் இருக்கிற இந்த சிம்பிள்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஆப்பிள் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அந்த சிம்பிள் வந்து இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், ஒரு என் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் எம் ஸ்பேஸ் என் ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எம் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எம் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய ஸ்பேஸு. இது வந்து 2 வேர்டு ரிலேட்டடாக இருக்கும். பட் அது வந்து ரிலேட் இல்லாமல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்த ரிலேட் பண்ணி சொல்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டரில் என் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+N. இந்த மாதிரி புல்லட்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி என் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் இப்போ Ctrl+Alt+I கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ்க்கும் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் வந்து இடையில ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி புல்லட்ஸ் போட்டுட்டு என் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க. பட் இந்த டெக்ஸ்ட்டில் பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு அடுத்த லைன்லாம் வந்து இதுக்கு நேராக அலைன் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு புல்லட்டுக்கான அந்த வேல்யூவே இருக்கும். ஸோ இந்த இன்டிசைனில் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். நம்ம கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி / கிளிக் பண்ணால் போதும். இந்த இடத்துல நமக்கு வெர்டிகலாக ஒரு சிம்பிள் மாதிரி வரும். அதுவும் ஹிடன் சிம்பிள் தான். பட் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே அலைன் ஆகிடும். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு அடுத்து உள்ள எல்லா லைனுமே அந்த மாதிரி அலைன் ஆகிடும். பட் இல்லுஸ்ட்ரேட்டரில் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ இதில் நான் செக் பண்ண வரைக்கும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ பார்ப்போம். ஜஸ்ட்டு இந்த பேராகிராஃப் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி இண்டென்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 மூவ் பண்ணிக்கிறேன். தென் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் மூவ் பண்ணுறது சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இண்டென்ட்டாக மூவ் ஆகும் லெஃப்ட்டில் அப்படின்ட்டு. இதை வந்து நான் நெகட்டிவில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து
இல்லஸ்ட்ரேட்டரில் ஈஸி அப்படின்றது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அண்ட் இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு நார்மலாக இருக்க ஒரு ஸ்பேஸை விட இது அப்படியே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நார்மல் ஸ்பேஸ் இவ்வளோ பெருசு இருக்குன்னா இந்த ஸ்பேஸ் பாருங்கள், ஏர் ஸ்பேஸ் ரொம்ப தின்னான ஸ்பேஸாக இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம நம்பர் அண்ட் டெக்ஸ்ட்டை வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கிடையில் இருக்க ஸ்பேஸ் வந்து நமக்கு சில நேரம் கம்மியாக தேவைப்படலாம். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஹேர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஒயிட் ஸ்பேஸில் தின் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எம் ஸ்பேஸுக்கு எந்தளவு ஸ்பேஸ் அப்படின்றது, என் ஸ்பேஸ்க்கு 1/2, ஏர் ஸ்பேஸ்க்கு 1/16, தென் தின் ஸ்பேஸ்க்கு 1/4. பட் இன்டிசைனில் இதை நான் பிரேக்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கிளிப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஐகான் வேணும்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு தான் வந்து பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் முக்கியன்றது. ஸோ இந்த ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணி ஸ்டைல்ஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலை வந்து எல்லா பேராகிராஃபும் இருக்குது, எல்லா பேராகிராஃபும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இதே சைஸில் இண்டென்ட் வந்து அதுவாகவே க்ரியேட் பண்ணிவிடும். ஓகே கைஸ், இந்த கிளாஸ் நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் போர் அடிக்காமல் போயிருக்கும். ஸோ அடுத்த கிளாஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.